ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடா ஒரு 4, 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதோட கன்டினியூஷன்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 4.5. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்யூட் கண்டைன்ஸ் அன் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1.5 ஹென்றி. ஓகே, ஒரு சர்க்யூட்ல இண்டக்டன்ஸ் இருக்கு. அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூஸ் எவ்வளோப்பா? 1.5 ஹென்றி. And what will be the value of capacitance to be connected in series? Okay, அப்போ capacitance அந்த சர்க்யூட்ல நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் capacitance? ஓகே, அதே நேரத்தில் டு பிரிங் த கரண்ட் இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ் ஆன் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த சர்க்யூட்டில் உள்ள கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக இருக்குது. எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ் சப்ளையில் ஃப்ரீக்வன்சியில் இன்ஃபேஸாக இருக்கும்போது எனக்கு வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா சம்மில் கொடுத்துருக்காங்க? இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு? 1.5 ஹென்றி. ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் ஆல்சோ கிவன். எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்யூட்டோட கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் தி வோல்டேஜ். இப்போ தட் இஸ் நத்திங் பட் என்னது? இந்த சர்க்யூட் இஸ் இன் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஏன்னா சர்க்யூட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸில் இருந்தால் என்ன ஆகும்? கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக அமையும். அப்படி இருக்கும் போது என்ன கண்டிஷன்ஸ்பா? அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் வாட்ஸ் த கண்டிஷன்ஸ்? XL is equal to XC. ஓகே, எக்ஸ்எல்னா என்ன சொன்னேன்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸினா என்னப்பா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்எல்க்கு என்ன பண்ணேன்? 2πfl is equal to XCக்கு ஃபார்முலா என்னப்பா? 1/2πfc. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எனக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? சி வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்ட்டு வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக இருக்குது 50 ஹெர்ட்ஸ் சப்ளையில். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ரெசனன்ஸ் கண்டிஷன்? XL is equal to XC. ஸோ எக்ஸ்எல்க்கு என்னப்பா ஃபார்முலா? 2πfl. XCக்கு என்னப்பா ஃபார்முலா? 1/2πfc. ஸோ நான் இதை எழுதிட்டு எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கி? 1/4π²f²L. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீக்வன்சி வேல்யூ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 1/4π² இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பல எவ்வளோப்பா? 50² இன்ட்டு இண்டக்டன்ஸ் பலா 1.5 ஹென்றி. ஸோ சப்ஸ்டிட் பண்ண வாட்ஸ் ஆன்சர்? இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா பைக்கு இப்போலாம் என்ன பண்ணும்? 3.14. ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது? 6.75 ஹென்றி. இது மைக்ரோ ஃபேரட்டில் கிடைக்கும். ஏன்னா இது கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் எப்போவுமே எப்படி குறிப்போம்? ஃபேரட். அதுலேயும் இங்கே வந்திருக்க ஆன்சர் என்னது? மைக்ரோ ஃபேரட்டில் வந்திருக்கு. ஸோ மைக்ரோன்னா என்ன பார்த்தோம்? 10⁻⁻6. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை நான் திரும்ப சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எ சர்க்யூட் கண்டைன்ஸ் அன் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1.5 ஹென்றி. அப்போ இண்டக்டன்ஸோட வேல்யூ இஸ் கிவன். அப்போ L is equal to 1.5 Henry. What will be the value of capacitance to be connected in series to bring the current in phase with the voltage on 50 hertz supply? நான் என்ன சொல்லுறேன்? கெப்பாசிட்டன்ஸை நான் சர்க்யூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். அட் த டைம் அது எப்படி இருக்குது? அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக இருக்குது 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ அதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் ஆர் கிவன். L is equal to 1.5 ஹென்றி. ஃப்ரீக்வன்சி எவ்வளோப்பா? 50 ஹெர்ட்ஸ். அப்போ சர்க்யூட்டோட கரண்ட் இட்ஸ் இன் ஃபேஸ் வித் த வோல்டேஜ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் என்னது? சர்க்யூட் இஸ் இன் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ். அப்போ XL is equal to என்ன பார்த்தோம்? XC. அப்போ XL பல நான் என்ன பண்ணுறேன்? 2πfl is equal to XCக்கு பல என்ன பண்ணுறோம்? 1/2πfc சப்ஸ்டிட் பண்ணுறேன். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? C is equal to 1/4π² into L. ஸோ எஃப்க்கு பல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க எல்லா கிவன் டேட்டாவையும் இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1/4π² 50² into 1.5. So what's the answer? 6.75 microfarad. Okay, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4.6. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எ சீரிஸ் சர்க்யூட்ஸ் கண்டைன்ஸ் அண்ட் ரெசனன்ஸ் ஆஃப் 4 ohms. ஓகே, என்ன சொல்கிறாங்க? கண்டைன்ஸ் அண்ட் ரெசனன்ஸ் ஆஃப் 4 ohms and
Inductance of 0.5 Henry and a variable capacitor across a 100 volt 50 Hz supply. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிவன் எவ்வளோப்பா 4 ஓம் அண்ட் இண்டக்டன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன். இண்டக்டன்ஸ் எவ்வளோ, இண்டக்டன்ஸ்னா என்ன எல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா அங்கே 0.5 ஹென்ரி. ஓகே அண்ட் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் தி என்னது 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் என்னது சப்ளை. ஓகே இப்போ வேரியபிளோட கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு 100 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி capacitance for heading resonance. Okay and the B subdivision is the potential difference. BD na enna partho potential difference apna voltage. Okay voltage across the inductance and capacitance. Inductance ku across evlo voltage irukku, capacitance ku across voltage evlo irukku. First subdivision la capacitance value calculate பண்ணுங்க, அது resonance conditions ல இருக்கிற மாதிரி. Okay next one for the Q factor of the series another circuit. The Q factor of the series circuits. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணுங்க. RLC சீரிஸ் சர்க்யூட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் 4 ஓம். இண்டக்டன்ஸ் வேல்யூனா இண்டக்டன்ஸ் இப்படி தான் இந்த மாதிரி வளைவாக கொடுப்பாங்க. ஓகேவாப்பா, அது பேர் என்னது இண்டக்டன்ஸ். அது எவ்வளோப்பா 0.5 ஹென்ரி. கெப்பாசிட்டன்ஸ்ல 2 ஈக்குவல் கோடு போட்டு அது அந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டால் அது வேரியபிள் கெப்பாசிட்டர், வேரி ஆகிட்டே இருக்கும் அதோட வேல்யூஸ். ஓகேவா, ஆரோ மார்க் போடல அப்படின்னா ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் போட்டு அது மேலே ஒரு ஆரோ மார்க் போட்டால் அது என்னது வேரியபிள். ஓகே சிம்பிள் போடாமல் அந்த ஆரோ மார்க் போடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஃபிக்ஸடு கெப்பாசிட்டர் வேல்யூ. ஓகே ஸோ இது எதுக்கு அக்ராஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் 100 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. இப்போ சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், resistance equal to எவ்வளோப்பா 4 ohms and inductance L is equal to எவ்வளோப்பா 0.5 henry. voltage எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 100 volt. frequency எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 50 hertz. ஓகே இப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸில் வாட்ஸ் த ஃபார்முலாப்பா XL is equal to XC. அப்போ XLனா என்னது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XCனா என்ன கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ எக்ஸல் பல என்ன பண்ணுறோம், நம்ம 2 பை எஃப்எல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸிக்கு பல என்னப்பா பண்ணுறோம் 1 டிவைடட் பை 2 பை எஃப்சி. இப்போ 2 பை இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பல என்னது 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோப்பா 0.5 ஈக்குவல் டு 1 divided by 2 pi into frequency அளவு 50, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இரண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னப்பா கிடைக்கும் 1 divided by 2 pi into 2 pi எவ்வளோப்பா 4 pi ஸ்கொயர் into 50 into 50 எவ்வளோப்பா 50 ஸ்கொயர். சி இங்கே இருந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 0.5 மட்டும் கீழே வரும். ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க கேல்குலேட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் த ஆன்சர் லாஸ்ட்டு, வாட்ஸ் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C is equal to 20.26 மைக்ரோ ஃபேரட். மைக்ரோனா என்னப்பா சொன்னோம் நான் 10 to the power minus 6. ஓகே 10 to the power minus 6. ஓகேவாப்பா, இப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டோம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் ஓவர், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இண்டக்டன்ஸ் வழியாக அவ்வளோ பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக அவ்வளோ பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இந்த பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னப்பா V suffix L. V suffix L is equal to I into XL. ஓகே உனக்கு எக்ஸல் ஏற்கனவே தெரியும். ஐ வந்து என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் முதல் ஸ்டெப்பில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், சர்க்யூட்டோட கரண்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகே ஸோ சர்க்யூட் கரண்ட் I is equal to V by R. Vனா என்னப்பா வோல்டேஜ்னா எவ்வளோப்பா 100 வோல்ட் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 4 ஓம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் என்னப்பா 25 ஆம்பியர். ஓகே இதான் சர்க்யூட்டோட கரண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் potential difference across the inductance. Inductanceக்கு ஃபார்முலா என்னப்பா V suffix L is equal to I into XL. Iனா என்னப்பா கரண்ட், நம்ம ப்ரீவியஸில் கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு 25 into 2 pi FL. ஸோ என்ன பண்ணுறோம் 25 into 2 pi into 50 into frequency பல என்ன பண்ணுறோம் 50 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன், உனக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 ஹென்ரி. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் ஆன்சர் 3925 volt.
ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு இப்போ? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சம்ல கேட்டிருக்காங்கப்பா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? I இன்டூ எக்ஸி. ஸோ என்ன பண்ணுறீங்க? கரண்ட்டோட வேல்யூ இன்ட்டு எக்ஸிக்கு ஃபார்முலா என்னப்பா? 1/2π ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை நான் என்ன பண்ணுறேன்? கரண்ட்டால் இந்த 20.26 இருக்குல்ல கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இது இன்ட்டு இந்த 25 ஆம்பியரால் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்கே எழுதணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்ன கேட்டிருக்காங்க சம்மில்? the Q factor of the series circuit கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ Q factor of the series circuitக்கு what's the formula பா? V suffix L divided by V. ஸோ V suffix L என்னது? voltage across the inductance. ஸோ என்ன formula பா? 3925 is the value for voltage across the inductance and voltage. supply voltage எல்லாம் கொடுத்துருக்காங்க 100 volt. ஸோ 3925 divided by the 100 is equal to எவ்வளோ வரும்? 39.26. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4.7. ப்ராப்ளம் நம்பர் 4.7ல என்ன பார்க்குறது? இன் எஸ் ஆர்எல்சி சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் ஈக்குவல் டு 10 ஓம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க என்ன சர்க்கியூட்டு? ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்பா. நிறைய பார்சி கொஷின்ஸில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இன் ஆர்எல்சி சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ் இண்டக்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 10 ஓம் அண்ட் என்னது resistance R is equal to 10 ohm, inductance L is equal to 20 millihenry and capacitance C is equal to 0.5 microfarad. Find the resonant frequency. Second one for quality factor. Third one என்னப்பா? half hour frequencies. Fourth one is bandwidth and fifth one is power consumed at resonance. If applied voltage to the circuit is 200 volt AC supply. So அப்போ என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் என்னென்னலாம் given dataப்பா? datas, what are the datas are given in the problem? RLC series resonance circuit resistance was equal to என்னப்பா? 10 ohm and inductance L is equal to 20 millihenry. இப்போ 20 millihenry எப்படி எழுதலாம்? 20 into 10 to the power minus 3 henry and capacitance ஓட வேல்யூ எவ்வளோப்பா? 0.5 microfarad. ஸோ மைக்ரோன்னு என்ன பார்த்தோம்? 10 to the power minus 6. So 0.5 into 10 to the power minus 6 farad and voltage எல்லாம் கொடுத்துருக்காங்க 200 volt. ஓகே, ஸோ என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்பா? resonant frequency, quality factor, half hour frequency, bandwidth, power consumed at resonance conditions. இது எல்லாத்தையுமே ஃபார்முலே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? resonance frequency. What's the formula for resonance frequency in RLC series resonance circuit? F suffix R is equal to 1 divided by 2 pi root LC. This is a formula for resonance frequency. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்? inductance and capacitance values are given. ஸோ இதை போய் அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ 1 divided by 2 pi into root of 20 into 10 to the power minus 3 into 0.5 into 10 to the power minus 6. இப்போ இந்த calculator அப்படியே போட்டிங்கன்னா என்னப்பா கிடைக்கும்? What's the formula answer? For resonance frequency is 1591.55 ஹெட்ஸ். ஓகே வாங்க, ஹச்சி ஹோம் போட்டிருக்காங்க, அது தப்புப்பா. என்ன வருங்க? ஹெட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க உனக்கு? குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன? ஃபார் ஆர்எல்சி சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ் வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் குவாலிட்டி ஃபேக்டர்? ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணலாம். 1/R into root of L by C. ஸோ 1 divided by 10 into square root of இண்டக்டன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா? 20 into 10 to the power minus 3 divided by 0.5 into 10 to the power என்னது? minus 6. ஸோ இதை கேல்குலேட்டில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் ஆன்சர்? 20. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷன் இஸ் half hour frequency. half hour frequencyக்கு நான் என்ன பார்த்தோம்? F1 F2 ரெண்டு இது இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? F1 வேல்யூ கேல்குலேட் பண்ணும், திரும்ப நான் என்ன பண்ணணும்? F2 வேல்யூ கேல்குலேட் பண்ணும். ஸோ F1 வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? F suffix R minus R divided by 4 pi L.
ஓகே. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ நீ கண்டுபிடிச்சிருக்க எவ்வளவு 1591.55 மைனஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்து 10 டிவைட் பை 4 பை இன்டூ இண்டக்டன்ஸ் எவ்வளோப்பா 20 மில்லி ஹென்ரி. ஸோ 20 இன்டூ 10 to the power -3. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 1591.55 minus 39.79. So what's the answer pa 1551.76 heads. Okay, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் F2 கேல்குலேட் பண்ணுறதுக்குன்னா என்னது சேம் ஃபார்முலா F1 கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா F2 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே என்ன போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் F1 calculate பண்ண என்னப்பா ஃபார்முலா என்னது F1 is equal to F1 is equal to F suffix R minus R divided by 4 pi L. அதே F2 calculate பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ F suffix என்னது R1 ப்ளஸ் என்னது R by 4 pi L. ஸோ F suffix Rனா என்னது அர்த்தம் உனக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு நம்ம வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம் 1591.55 ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 10 divided by 4 pi L. 4 pi L என்னது 4 pi into and 20 இண்டக்டன்ஸோட வேல்யூஸ் அது 20 into 10 to the power -3. ஸோ 1591.55 ப்ளஸ் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸில் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னப்பா 1631.34 ஹெட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு பேண்ட்வித் ஃபார்முலா என்னப்பா F2 minus F1. ஸோ 1631.34 minus 1551.76. So answer pa 39.58. So F2 frequency ல இருந்து F1 frequency நீ subtract பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் bandwidth கிடைச்சிரும். அங்க half hour frequency கேட்டிருந்தாங்க அப்படின்னா F1 F2க்கு தனித்தனியான formulas இருக்கு. அதில் substitute பண்ணி half hour frequency நீங்க கண்டுபிடிக்கணும். bandwidth கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன difference between two kind of frequency. So F2 ல இருந்து F1 நீங்க difference பண்ணீங்க அப்படின்னா finally we can get the answer for another bandwidth. Okay, அப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லைனா எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்னொரு formula for bandwidth is another F suffix R divided by Q. F suffix R என்னப்பா resonance frequency divided by Q னா என்னது quality factor. So 1591.55 divided by 20. So what's the answer pa 79.58 heads. Okay, but next என்ன formula pa பவர் கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம் வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு பவர் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ வோல்டேஜஸ் உங்களுக்கு ஃபார்முலா என்னப்பா வோல்டேஜ் அப்படியே போட்டுக்கோங்க. கரண்ட் ஐக்கு ஃபார்முலா என்ன V by R. ஸோ V into V is V square divided by R. ஓகே, தான் பவர் இன்னொரு ஃபார்முலா ஃபார் பவர் இஸ் அந்த V square divided by R. ஸோ விக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபார்முலா கொடுத்துருக்க 200 வோல்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ 200 ஸ்கொயர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா 10. ஸோ வாட்ஸ் ஆன்சர் 4000 watts. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா problem number 4.8 என்ன கொடுத்திருக்காங்க an inductive circuit of resistance 2 ohm and inductance of என்னது 0.01 henry is connected to a 250 volt 50 hertz supply. ஓகே, ஸோ இண்டக்டிவ் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க அதில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இண்டக்டன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன். அது என்ன பண்ணியிருக்கு 250 வோல்ட் 50 ஹெட் சப்ளைக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel with produce the resonance condition. இப்போ ஒரு சர்க்கியூட்ல கெப்பாசிட்டன்ஸை நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கப்போ அது என்ன பண்ணு ரெசனன்ஸ்க்காக கண்டிஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபைண்ட் தி total current taken from the supply and the current in each branch circuit. Okay, current in each branch circuit என்னன்னு சொல்லி calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கப்போ அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபார்முலா என்னப்பா கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா F suffix Rக்கு வேறு ஃபார்முலா. அதே இது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட் ரெசனன்ஸ் F suffix Rக்கு என்னப்பா ஃபார்முலா
1 divided by 2 pi root of 1 by LC minus R by L the whole square. So 50 resonance frequency எவ்வளோப்பா 50 is equal to 1 by 2 pi square root of 1 divided by inductance value is also given எவ்வளோப்பா 0.01 into C minus R. R value is also 2 ohm. So 2 divided by திரும்ப inductance divided by L தானே 0.01 the whole square. So என்ன பண்றேன் both left hand side right hand side எல்லாத்தையுமே என்ன பண்றோம் இந்த பக்கம் எழுதிக்கிறோம். So 50 into 2 pi இந்த side மாறும். So square root எடுத்தோம் அப்படின்னா 1 divided by 0.01 C minus 2 divided by 0.01 the whole square is equal to 50 into 2 pi the whole square மாறிடும். ஓகே ஸோ இந்த மைனஸ் 2 divided by 0.01 இருக்கு இல்லையா அதை நான் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 2 divided by 0.01 தான் ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மட்டும் தான். ஸோ இன்ட்டு 0.01 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 divided by 50 into 2 pi the whole square plus 2 divided by 0.01 the whole square அடுத்து என்ன வரும் into 0.01. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கேல்குலேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் C is equal to 721 என்னது மைக்ரோ ஃபேரட். ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா என்ன ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபார்முலா எழுத போகிறீங்க. கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு சர்க்கியூட் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ரெசனன்ஸ் ரெசனன்ஸ் F suffix O is equal to 1 by 2 pi square root of 1 by LC minus R by L the whole square. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு பக்கம் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன் கடைசியாக கன்சால்டேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். என்னப்பா ஆன்சர் 721 மைக்ரோ ஃபேரட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா R suffix D அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் L by CR. L என்னது இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 0.01 divided by C கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 721 into 10 to the power minus 6 into என்ன பண்ணுறோம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிவன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 2. ஓகே ஸோ வாட்ஸ் த ஆன்சர் 6.93 ohm. So இதான் என்னது டைனமிக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. RD is equal to L by CR. So 0.01 divided by 721 into 10 to the power minus 6 into 2 is equal to 6.93 ohm. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க சர்க்கியூட்டோட கரண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. சர்க்கியூட் கரண்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா V by RD. ஸோ வியோட வேல்யூ எவ்வளவு 250 டிவைட் பை டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 6.93. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண வாட்ஸ் ஆன்சர்ப்பா 36.075 ஆம்பியர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் த்ரூ தி இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ வாட்ஸ் த ஃபார்முலா IL is equal to V by ZL. So XL is equal to 2 pi FL formula. அதில் நான் என்ன பண்ணுறேன் XL வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஏன்னா XL ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா ZL வேல்யூக்கு ஃபார்முலா என்னப்பா ZL is equal to square root of R square plus XL square. நம்மளுக்கு ஃபார்முலாவில் XL தேவை. அதனால நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் XL வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ XL ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலாப்பா 2 pi FL. ஸோ 2 pi into 50 into 0.01. So what's the answer? 3.142 ohms. ஓகே ஸோ இதில் என்ன பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கடைசி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இம்பிடன்ஸ் கிடைச்சிரும். இம்பிடன்ஸ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகே ஸோ இண்டக்டன்ஸ் அக்ராஸ் இம்பிடன்ஸ் எவ்வளோ வேல்யூப்பா 3.72 ஓம். அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் வோல்டேஜ் வேல்யூ இசட்யூலோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இந்த கரண்ட் கிடைச்சிரும். ஸோ கரண்ட் த்ரூ தி இண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா I suffix L is equal to V by ZL. ஸோ வியோட வேல்யூ என்னப்பா இங்கே 250 divided by ZL ஃபார்முலா என்ன 3.72 சப்ஸ்டியூட் பண்ண என்னப்பா ஆன்சர் 67.2 ஆம்பியர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா XC வேல்யூ ஏன்னா கரண்ட் த்ரூ தி இண்டக்டர் அண்ட் கரண்ட் த்ரூ தி கெப்பாசிட்டன்ஸ் கேட்பாங்க. கரண்ட் த்ரூ தி கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன V by XC. அப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் தெரியும் என்ன தெரியாதுங்க XC வேல்யூ தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் XC வேல்யூ கண்டுபிடிக்கணும். XC வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா 1 by 2 pi FC. ஸோ 1 divided by 2 pi into 50 into கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு 721 into 10 to the power minus 6. அப்போ ஆன்சர் என்னப்பா 4.41 ohm.
ஓகே. ஸோ இந்த எக்ஸி வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸி. என்னப்பா ஃபார்முலா? 250 டிவைட் பை 4.41. What's the answer? 56.69 ampere. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து parallel கனெக்ட் பண்ணும்போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்னப்பா? 1 divided by 2 pi root of 1 by LC minus R by LD whole square. ஸோ இதுலேருந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணது டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? RD is equal to L by CR. உனக்கு இண்டக்டன்ஸ் தெரியும், கெப்பாசிட்டன்ஸ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நீ சப்ஸ்டிட் பண்ணனா உனக்கு என்ன கிடைச்சிரும்? டைனமிக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி சர்க்யூட்டோட கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? I is equal to V by R. உனக்கு வோல்டேஜ் தெரியும், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் 36.075 ஆம்பியர். Next நம்ம என்ன பண்ணுவோம்? current through the inductor. current through the inductor formula என்னப்பா? IL is equal to V by ZL. ZL calculate பண்ணணும். நம்மளுக்கு first என்ன தெரியணும்? XL தெரியணும். So XL வந்து என்ன பண்ற formula? 2 pi f என்ற formula substitute பண்ணி XL value first determine பண்றோம். அதுக்கப்புறம் அந்த ZL formula குள்ளவே XL value RL value substitute பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு XL value கிடைச்சிடும். ZL value. Okay. So square root of R square plus XL என்னது? Whole square. So substitute பண்ணீங்க என்னப்பா answer? 3.72 ohms. And IL value calculate பண்ணு. Current through the inductor formula என்ன? V by ZL. So 250 divided by 3.72. Substitute பண்ண என்னப்பா answer? 67.2 ampere. And the XC value calculate பண்றோம். XC க்கு என்ன formula? 1 by 2 pi FC. So 1 divided by 2 pi into 50 into 721 into 10 to the power minus 6 substitute பண்ணீங்கன்னா 4.4 ohm. Next நம்ம என்ன பண்ண போறோம்? IC value calculate பண்ண. Current through the capacitance க்கு என்ன formula? V by XC. So voltage is another எவ்வளவு? 250 divided by XC value is 4.41. C is equal to 56.69 ampere. ஓகேவா? ஸோ இதில் இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? 4-5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அது கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது என்ன சீரிஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ்? ஒரு கெப்பாசிட்டர் ஒரு சர்க்யூட்டில் நான் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வாட்ஸ் த ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ்? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன? அதுலேருந்து எப்படி ஒரு சர்க்யூட்லேயே ஃப்ளோ ஆகிற இண்டக்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நல்லா இன்னைக்கு கிளாஸில் பார்த்த எல்லா சமயம் கோத்ரூ பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ண தான் உங்களுக்கு என்னது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எப்படி ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் இந்த ப்ராப்ளத்துக்கும் இன்னொரு ப்ராப்ளத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு சேம் தான், பட் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு சம்முக்கு இன்னொரு சம்முக்கு இடையில. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ப்ராப்ளம் எல்லாமே என்னது ஈஸியாக நம்ம என்னது சால்வ் பண்ணிடலாம். ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ. நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பான முறையில் எங்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.